இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்திக்கு போலாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னாக்கா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு விஷயம் தான். சோஷியல் மீடியா பற்றி பார்க்கலாங்க. சமூக வலைத்தளங்களா கிறிஸ்தவர்கள் வந்து டெய்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, இது சரியா தவறான்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து இதில் தான் மூழ்கி இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்பா அம்மாட்ட கூட பேசுறதுக்கு டைம் இல்லை. எதனா அவங்க ஃபோன் வச்சுக்கும் போதே நீங்க எதனா கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், கோவம் வந்துடும் அவங்களுக்கு, டிஸ்டர்ப் பண்றோன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப இப்ப இருக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதுங்க. சின்ன பசங்களே ஃபோன் இருந்தாதான் சாப்பிட்றாங்க. அந்த லெவல் ஆயிட்டு இருக்குது இப்ப இருக்கிற சொசைட்டி. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் வந்து இருக்குது நம்ம லைஃப்ல. ஸோ நம்ம எப்படி வந்து சோஷியல் மீடியா பயன்படுத்தணும், தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு ஞானமா இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றது 10 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்றது தப்பு இல்லைங்க. கிறிஸ்தவரா இருந்து நம்ம வந்து மொபைலும் யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனா எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா ஞானத்தோடு யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. உலகதாத் போல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுலயே உட்காந்து மூழ்கி இருக்கிறது இல்லைங்களா. ஒரு டைம் ஃபுல்லா அதுலயே ஸ்பெண்ட் பண்றது அப்படி இல்லாம கொஞ்ச நேரம் இருந்தா கூட அதுல ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒரு டேக் அவே இருக்கணும் இல்லைங்களா. ஏதோ ஒரு நல்லது நம்ம அதுல இருந்து கத்துக்கணும் இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம யூஸ் பண்றதுன்னா அதனால மத்தவங்களுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா. ஜேம்ஸ் சாப்டர் 1:5, யாக்கோபு 1:5 யாக்கோபு 1:5 அதுல என்ன சொல்றாருனாக்கா, உங்களுக்கு யாரையாவது ஒருத்தர்கிட்ட ஞான குறைவா இருந்தா தேவனிடத்துல கேளுங்க அப்படின்றார் இல்லைங்களா. ஜேம்ஸ் சாப்டர் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். பாத்தீங்களா, தேவனிடத்துல கேளுங்க, தேவன் என்ன பண்ணுவார், ஞானத்தை கொடுப்பாரு. சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு ஒரு விஸ்டம் வேணுங்க இல்லைங்களா. ஏன்னா அருவருப்பான காரியங்கள் அதுல இருக்குது. வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதுக்கான விஷயங்கள் ஏராளம் உண்டு. நல்ல விஷயங்கள் குறைவுதான், கெட்டு போற விஷயங்கள் தான் அதிகமா இருக்குது இதுல. எபேசியர் 5:15, எபேசியன் சாப்டர் 5:15 என்ன சொல்றாரு, எப்படி நடக்கணும், ஜாகிரதையா நடங்கன்றாரு, கவனமாக இருங்கள் அப்படின்றாரு. எபேசியர் 5:15, எபேசியன் சாப்டர் 5:15. எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாத்தீங்களா, கவனமாக நடுங்கள் அப்படின்றாரு. கவனமா இருக்கணும் இல்லைங்களா. சோசியல் மீடியால ஏராளமான நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸ்கேம் பண்றாங்க, நம்மள்ட்ட காசு ஏமாத்துற விஷயங்கள் இருக்குது, தப்பான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. வாலிப பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். எதை நம்ம யூஸ் பண்ணோம், எது யூஸ் பண்ணக்கூடாது, எது நம்மளுக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை. இப்போ சாலமோன் கூட என்னங்க தேவன் கிட்ட என்ன கேட்டாரு, அவரு ஞானத்தை தான் கேட்டாருங்க. எதிரிங்களோட மரணம் கேட்கல, சொத்து கொடுன்னு கேட்கல, ஞானத்தை கேட்கிறாரு. அதே மாதிரி தேவனிடத்துல நம்ம ஞானம் கேட்கணும். எதுக்கு ஞானம் வேணும்னா, பகுத்தறிவை கொடுங்க தேவனே, எது சரி எது தவறு, எதை நான் யூஸ் பண்ணணும், எதை நான் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன்லைன்ல எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, இதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்குதுங்க இல்லைங்களா. நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் பார்க்குறோம்னாக்கா அது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லைங்களா. ஸோ ஒன்று ஸ்க்ரால் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஞானம் நம்மளுக்கு வேணுங்க இல்லைங்களா. டெக்னாலஜியை நல்ல விதமா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. வில்லம் கேரி என்ன பண்ணாரு, அவரு நிறைய வந்து யூஸ் பண்ணாரு. என்ன மாதிரி விஷயங்கள்னாக்கா, பிரிண்ட் மீடியாவை ஜாஸ்தி யூஸ் பண்ணாருங்க அந்த காலகட்டத்துல. அப்பதான் வந்து பிரிண்ட் புதுசா வந்திருக்குதுங்க, பிரிண்ட் பண்ற விஷயம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு, பைபிள்ல வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நிறைய பகுதிகளில் ஸ்ப்ரெட் பண்றாரு இல்லைங்களா. அந்த பிரிண்ட் மீடியா வந்து அவர் கரெக்டா யூஸ் பண்றாங்க, தேவனோட மகிமைக்கென்று யூஸ் பண்றாரு. டெக்னாலஜி வந்து ஈவல் கிடையாது, அதை நம்ம பயன்படுத்துற விதம் தான் தப்பு. இன்னைக்கு ஏஐ கூட இருக்குதுங்க, அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லையா. ஏஐ வந்து நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. சோஷியல் மீடியா கூட அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம வந்து மொபைல்லே பைபிள் படிக்கலாங்க, ஆனா படிக்கிறோமான்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டவுட். அது யாரோ வந்து உட்காந்து மொபைல்ல என்னங்க பைபிள் எல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் உட்காரது இல்லை. சும்மா கிளாஸ் எடுக்கும் போதோ இல்ல சர்ச்சில் இருக்கும் போதோ ஓபன் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். உட்காந்து ஆழமாலாம் யாரும் படிக்கிறது இல்லை, மற்ற விஷயங்கள் தான் அதிகமா பாக்குறாங்க இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு வசனங்கள் ஏறால வந்து இன்னைக்கு நிறைய ஆப்ஸ்ல
ஆன்லைன்ல சோஷியல் மீடியால ஷேர் பண்ணலாம் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நாங்க யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த மீடியா. அதுக்கு ஞானமா நம்ம வந்து பயன்படுத்தணும் இல்லையா? யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, நான் வந்து ஞானத்தோட சோஷியல் மீடியா யூஸ் பண்றேனா, இல்ல சும்மா இப்படி ஸ்க்ரோல் பண்ணினே இருக்கிறது. பாத்துக்கிறீங்களா பசங்க? இப்படியே ஸ்க்ரோல் பண்ணினே இருப்பாருங்க. ஒரு டே அட்லீஸ்ட் ஆவரேஜா 1 or 2 hours இந்த ஸ்க்ரோல் பண்றதுலயே யூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல வேற எதனா ஞானமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியால நல்ல பேஜஸ் இருக்குது, அதை பார்க்கலாங்க. பைபிள் வர்சஸ் படிக்கலாம், தேவனுக்கு உகந்த காரியங்களை பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆன்லைன்ல வந்து நம்ம சோஷியல் மீடியால இருக்கிறது இல்லைங்களா, அது வந்து தேவன் கிட்ட இருந்து என்ன தூரம் கூட்டின்னு போதா இல்ல தேவனுக்கு கிட்ட கூட்டின்னு போதான்னு யோசிக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தப்பு இல்லை. சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால நீ தேவன் கிட்ட போறியா இல்ல தேவன்கிட்ட இருந்து தூரம் போறியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? யார்கிட்டயும் பேசுறது இல்லைங்க இப்ப இருக்கிற பசங்க. ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் விளையாடுறதோ இல்லை, ஜாஸ்தி ஃபீல்டுல எல்லாம் போயிட்டு மொபைலே பார்த்துங்கிறது இல்லைங்களா? ரொம்ப வந்து மைண்ட் என்ன ஆகுது, அதுலயே இருக்குதுங்க. நிறைய எஃபெக்ட் இருக்குதுங்க. யோசிக்கிற அந்த தன்மை வருதுல, பிரெயின் வந்து ரொம்ப இதாகுதுங்க, கிரியேட்டிவிட்டி வருதுல பசங்களுக்கு. காரணம் என்னன்னாக்கா இதே பார்த்துக்குங்கிறது இல்லையா? இப்ப சாலமன் இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த சோஷியல் மீடியாவை பார்த்தா அவர் என்ன சொல்லுவாரு, நம்மள வந்து நானின்னு நினைக்குவாருங்களா, எப்படி நினைக்குவாரு இல்லைங்களா? இதுவும் யோசிக்க வேண்டிய கேள்வி. ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே நாங்க ஞானத்தோட யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து தேவனோட பிள்ளைகள். நம்மளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்தார வந்து சோஷியல் மீடியா தவறான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணினு டைம் பாஸ் பண்ணினு பொழுதுபோக்கினு இதுலயே இருக்கோம். நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா நம்ம 2 பேருக்கு என்னங்க வித்தியாசமே இருக்காது இல்லையா? 2வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இதயத்தை என்னங்க காத்துக்கொள்ள வேண்டும் ஆன்லைன்ல இருக்கும்போது. ஏன்னா ஆன்லைன்ல தாங்க நிறைய தவறுகள், பாப்அப் மெசேஜஸ், தப்பான மெசேஜஸ் வரும் டக்குன்னு இல்லைங்களா? ஸோ யோசிச்சு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். நீதிமொழிகள் 4:23, Proverbs chapter 4:23 படிக்கும்போது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், Proverbs 4:23. நீதிமொழிகள் 4:23. காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாத்தீங்களா, இதயத்தை வந்து காத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. இப்போ சோஷியல் மீடியால கெட்டு போகிற விஷயம் ஏராளமான இது இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக யூஸ் பண்றாங்க சோஷியல் மீடியா? ஈஸி மணி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டா ரீல்ஸ் அதுலலாம் ஈஸியா பணம் சம்பாதிக்கலான்ட்டு அருவருப்பான காரியங்கள் பண்றாருங்க இல்லைங்களா? ஒரு மாதிரி சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது இல்லைங்களா, ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அது ரொம்ப கனவீனமா இருக்கும். அது எப்படி அவங்க பேரண்ட்ஸ் அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. அது பண்றது அவங்களுக்கு ஒரு இதாயிட்டுக்குதுங்க இல்லைங்களா? அதுல எந்த ஒரு நல்லதும் இல்லை. நீங்க அதை வந்து ரூல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணினே இருந்தா இந்த மாதிரி அருவருப்பான விஷயங்கள் தான் வரும். ஆனா நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு எங்க இதயத்தை காத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா நல்ல எண்ணங்கள் வருமா அதை பார்க்கும்போது? நம்மளுக்கு தவறான சிந்தை தான் வரும் இல்லைங்களா? வாலிபர் இதுலதான் கெட்டு போறது. ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவ்வளவு தப்பான விஷயம் இருக்குது. தாவீது என்ன சொல்றாருங்க, சங்கீதம் 101:3, சாம் சாப்டர் 101:3 என்ன சொல்றாருன்னா, தவறான எந்த ஒரு விஷயத்தையும் என் கண் முன்னாடி நான் வைக்க மாட்டேன்றாருங்க. சாம் 101:3. தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். பாத்தீங்களா, தீங்கான எந்த காரியத்தை நான் என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன்றாரு. இங்கிலீஷ்ல படிப்பா. I will have pure life in my house and will never tolerate evil. I hate the actions of those who turn away. Third verse. I will have nothing to do with them. Second verse படிங்க. My conduct will be faultless. When will you come to me? I will not say no wicked thing before me அப்படின்னு வரலையா? சரி விடுங்க. சரி, அது என்னன்னு தெரியலங்க. என்ன வருதுனாக்கா கரெக்டான இது, என் முன்னாடி எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நான் வைக்க மாட்டேன்றாரு. அந்த அளவுக்கு காட் பண்ணும். ஆனா இவரே தான், ஏன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர் இதை எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ பத்ஷேபா கூட அவர் வந்து தவறு பண்றாரு. ஏன்னா அவர் பார்க்க கூடாததை பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள பயந்துக்கலாம். ஆனா ரெசிஸ்ட் பண்ண முடியல. தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற மனிதன் அவருக்கே அந்த ப்ராப்ளம்னாக்கா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் இல்லைங்களா? அவர் நினைச்சிருந்தா வந்து அன்னைக்கு தவறு பண்ணாம இருந்திருந்துக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கையில தான் இருந்துச்சு. ஆனா டெலிபரேட்டா என்ன பண்றாரு, அந்த தவறை பண்றாரு. ஏன்னா தவறான விஷயத்த பாக்குறாரு அவர். அதனாலதான் அவருக்கு அந்த எண்ணமே வருதுங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால அவ்வளவு தவறான விஷயங்கள் பார்க்கதான் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கெட்டு போறாங்க இல்லைங்களா? டீச்சர்ஸே போய் அடிக்கிறது இல்லைங்களா, பேரண்ட்ஸ் அடிக்கிறது இல்லைங்களா, யாருக்கும் அடிக்கிறது இல்லை, ஒரு ஒழுக்கன்றது இல்லை
இதெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கு இதுதான் சரி, இதுதான் உலகம்னு நினைச்சுக்கிறாங்க இல்லைங்களா? ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த காலத்துல வந்து கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆதி சபையில இருந்தாங்க, இந்த ரோமன்ஸ் நடத்துற எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் போக மாட்டாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவ்வளவு அருவருப்பான காரியங்களை அவங்க வந்து பண்ணுவாங்க ரோமர்ஸ் இல்லைங்களா? அவங்களோட பார்ட்டிஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பக்கத்துல வந்து ஒரு பேஷன் மாதிரி வச்சிருவாருங்க. எதுக்குன்னா, இங்க சாப்பிடுறது அப்படியே போய் வாமிட் பண்றது, திருப்பி சாப்பிடுறது அப்படியே வாமிட் பண்ணுறது, அங்கேயே குடிக்கிறது, அங்கேயே அருவருப்பான காரியங்களை பண்றது. சரிங்களா? என்ன மாதிரி அருவருப்புனாக்கா அது வெளியே சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு அருவருப்பு பண்ணுவாங்க ரோமன்ஸ். ரோமன்ஸ் வந்து இந்த அருவருப்பு பண்றதுக்கே பேர் போனவங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து தப்பு இல்லை, எல்லாமே நல்லதுன்ற மாதிரி அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அருவருப்பான காரியங்கள் தான். இதுதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்குது பெரும்பாலும். ஸோ நம்ம கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கணும்? ஆதி சபையார் மாதிரி நம்ம மனதை வந்து காத்துக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா, ரிப்பீட்டேட்டிவா சின்ன பசங்க இல்லை வாலிபருங்க இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கறதுனால மைண்ட் ரொம்ப கெட்டு போகுதுங்க இல்லைங்களா? சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுனால அவங்க மைண்ட் ரொம்ப நம்பாது இல்லைங்களா? சரி, அது தவறு எது அப்படின்ற யோசிக்கிற அந்த மைண்ட் வர்றது இல்லை. அந்த படிப்புல கான்சென்ட்ரேஷன் போயிடுது இல்லைங்களா? கீழ்ப்படிதல் இல்லாம போயிடுது. யாரையும் மதிக்காத அந்த ஒரு குணம் வந்துருக்குங்க, ரொம்ப ரூட்னஸ் வந்துடுது இல்லைங்களா? காரணம் என்னன்னாக்கா, எக்ஸ்போஜர் இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்து பார்த்து அவங்களோட மைண்டு ஃபுல்லா நாங்கள் இதுதான் லைஃப்னு வந்துடுது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இருக்கக்கூடாது. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா இல்லைங்களா, நான் ஆன்லைன்ல வந்து இருக்கிறேன், ஓகே, அது வந்து என்ன பரிசுத்தத்துக்கு கொண்டு போதா? நான் பாக்குற விஷயம் பரிசுத்தமா இருக்குதா இல்லைங்களா? யோபு என்ன சொல்றாருங்க, நான் வந்து கண்ணால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், யாரையும் வந்து தப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிறாரு, அவர் பக்கத்துல உட்காந்துதான் அந்த மாதிரி நம்ம எடுத்து சோசியல் மீடியால வீடியோ பார்க்கணுமா, இல்ல தவறான விஷயம் யோசிக்கிற அந்த தாட்ஸ் வருமா, யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ ஒரு பவுண்டரி இருக்கணும், ஒரு எல்லை இருக்குது எல்லாத்துக்குமே. சோசியல் மீடியா யூஸ் பண்றது தப்பு இல்லைங்க, ஆனா ஒரு எல்லை வச்சுக்கணும். நம்ம இதுதான் பார்க்கணும், இது பார்க்கக்கூடாது, இவ்வளோ டைம் தான் நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட் இல்லைங்களா? மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன்ல நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, சோசியல் மீடியால நம்ம அதை கூட வந்து தேவனோட மகிமைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்களுக்கு அதுலயே நல்ல சாட்சியா இருக்கலாம். எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகளை வந்து ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா? பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணலாம், தேவனோட வசனத்தை ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம், தேவனோட பாடல்களை ஷேர் பண்ணலாம். இவ்வளவு நல்லது இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்தாம தவறான விஷயங்கள் நெகட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப தவறு. அதை பார்க்கறது தான் தப்பு. Matthew chapter 5:16, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பாத்தீங்களா, ஆன்லைன்லயே ஜனங்க நம்மள பாக்குறாங்க தானங்க, நம்ம என்ன பண்றோம்ட்டு இல்லைங்களா? ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சோசியல் மீடியால யூடியூப் எடுத்தாலும் சரி, இல்ல இன்ஸ்டா பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, இந்த அருவருப்பான கமெண்ட் பண்றவங்க தான் ஜாஸ்தி. நம்ம என்னதான் நல்லதா இருந்தாலும் இதுக்குன்ட்டே இருக்கிறாருங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறாருங்க. இந்த நெகட்டிவான பீப்புள் தான் ஜாஸ்தி. ஆனா நம்ம தேவனோட மகிமைக்குன்ற வந்து அது நல்லதா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? மற்றவங்க முன்னாடியே நம்ம வெளிச்ச பிரகாசிக்கணும்னாக்கா ஆன்லைன்ல கூட நம்ம வந்து பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, தவறான போஸ்ட்டுங்களை போஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, லைக் பண்ணக்கூடாது. சில பேர் டைரக்டா வந்து நாங்க தவறான விஷயங்கள் போஸ்ட் பண்றது இல்லை, ஆனா வேற என்ன நெகட்டிவா எதுனா போடும்போது, அருவருப்பா போடும்போது அதை லைக் பண்ணுவாங்க. அவங்க மனசுலயே அந்த ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4:6 என்ன சொல்றாரு பாருங்க, உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்ன்றாரு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியன்ஸ் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதா. பாத்தீங்களா, உப்பா என்னங்க சாரமேறியதுனால இருக்கணும் இல்லைங்களா? அந்த இஸ்ரேல்ல வாரும் போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ போட்டாங்க யூடியூப்ல. என்ன யாருமே லைஃப்ல அந்த மாதிரி கெட்ட பேஸ்ல திட்டுந்தில்ல, அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிறேன் நான். ஃபேமிலி எல்லாம் இஸ்து திட்டுறாங்க. இப்ப நானும் அதே மாதிரி ரிப்ளை பண்ண முடியாது அவங்களுக்கு இல்லைங்களா? மரியாதை தான் இது பண்ணும். ஸோ
நம்ம எப்படி பேசுறோன்றது இருக்குதுங்க. ஓகே, நம்ம வந்து அது தேவனோட மகிமைக்கு விட்டுறணும், தேவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறாருங்க. சரிங்களா? நம்ம என்ன நல்லது பண்ணாலும் நெகட்டிவா பேசுறதுக்கு, நெகட்டிவா திட்டுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம தேவனோட வழியில தான் இருக்கணும். நம்ம அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கூடாது, இல்லைங்களா? இப்ப பால் என்ன பண்றாரு, லெட்டர் மூலியமா சபைகள்கிட்ட பேசுறாருங்க. அந்த லெட்டர்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சு நம்ம படிச்சுக்கிறோம், பாத்தீங்களா? அதே மாதிரி தான் சோசியல் மீடியால இன்னைக்கு நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த போஸ்ட். அது 100 வருஷம் ஆனாலும் சரி, 200 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி 10 வருஷம் என்னென்ன போஸ்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல தேவனுக்கு தேவனோட வசனங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தா நல்லது. அருவருப்பான விஷயங்களை போஸ்ட் பண்ணா நம்மளுக்கே அது கேவலமா தெரியும், இல்லைங்களா? அவர் எழுதின விஷயங்கள் பாருங்க, 2000 வருஷம் ஆயிடுச்சு பவுல் எழுதினது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு என்னங்க பிரயோஜனமா இருக்குது. அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணணும். அது நாளைக்கு யார் எடுத்து படிச்சாலுமே அவங்களுக்கு அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கணுங்க, இல்லைங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா பில்லி கிராம் இருக்கிறாரு, ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க. அவரு யூஎஸ்ல ரீசெண்டா இறந்துட்டாருங்க. அவரு ரேடியோ, டெலிவிஷனு, இல்லைங்களா, பிரிண்ட் மீடியா ஒண்ணு விடலாங்க, எல்லாத்துலயும் வந்து தேவனை பத்தி தான் பேசினாரு, இல்லைங்களா? நிறைய பேரை வந்து நாங்க என்ன கன்வெர்ட் பண்ணாருங்க அவரு. தேவன் அவருக்கு அவர் மூலியமா சில விஷயங்கள் பண்ணாருங்க அந்த காலகட்டத்துல, இல்லைங்களா? ஆனா என்னங்க, மீடியாவை வந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணுங்க தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு, தேவனை பத்தி ஷேர் பண்றதுக்கு, இல்லைங்களா? இன்னைக்கு டிஜிட்டல் மூலியமா நம்ம நிறைய பேரை ரீச் பண்ணலாம். யூடியூப் மூலியமா நிறைய பேரை ரீச் பண்ணலாம். ஃபேஸ்புக் மூலியமா எத்தனையோ பேரை ரீச் பண்ணலாம். நம்ம கண்ணுக்கே தெரியாதவங்க எல்லாருமே. ஆனா யாராவது ஒருத்தருக்கு வந்து அந்த வார்த்தை வந்து தொடங்கும், யாராவது ஒருத்தருக்கு அந்த போஸ்ட் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு என்னங்க ஒரு சந்தோஷப்படலாம், திருந்தலாம், அவங்க வந்து மனம் திரும்பலாம், இல்லைங்களா? இதெல்லாம் எப்படின்னாக்கா தேவனோட நாமத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு மகிமையை தராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும். யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, நான் போஸ்ட் பண்ற விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவோட அன்பை வந்து வெளிப்படுத்துதா, இயேசு கிறிஸ்துவ சத்தியத்தை வெளிப்படுத்துதா? நீங்க பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா எதுக்கு தெரியுங்க யூஸ் பண்றாங்க எல்லாரும்? செல்ஃபி எடுத்துட்டு போடுறது, வீட்டுல வந்து அவங்க ஃபங்க்ஷன் என்ன நடக்குது அதை எடுத்து போடுறதுக்கு, வெளியில அவுட்டிங் போனா டிஃப்ரெண்டா ட்ரெஸ் போட்டு இருக்கிற நகைலாம் போட்டுட்டு, இல்லைங்களா, ஊர்ல இருக்கிற எல்லா மேக்கப்பும் மூஞ்சில போட்டு இதை எடுத்து எல்லாரும் பார்த்து அதை வந்து லைக் பண்ணுங்க. அப்பதான் அவங்க மனசு வந்து சாந்தி அடையும். இதுக்காக தான் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க, இல்லைங்களா? மற்றவங்களுக்கு அதை பார்க்கும் போது என்ன ஆகுதுங்க, ஒரு இரடல் ஆகுதுங்க, நம்மளும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? சோ இது வந்து எப்படின்னா, இது எந்த பிரயோஜனமே இல்லைங்க. அழிகின்ற காரியம், வீணான விஷயங்கள் இது. ஸோ அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா நம்ம பயன்படுத்துறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. தேவனுக்கு மகிமையே வராது, நம்ம வந்து சத்தியத்திலயும் நடக்க முடியாது, இல்லைங்களா? ஸோ நம்ம கமெண்ட் போடுறோம் இல்லைங்களா சோசியல் மீடியால, இயேசு கிறிஸ்து மாதிரி பேசுறோம் மற்றவங்கள்ட்ட, அதை யோசிச்சு பார்க்கணும், இல்லைங்களா? மற்றவங்க வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணும் போதே நம்ம எப்படி சைலண்டா இருக்கிறோமா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர சகோதரி. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ணணும்னுக்குதுங்க வசனம், மீட்டுக்கொள்ளணும்னு இருக்குதுங்க, இல்லைங்களா? சரியான விதத்துல பயன்படுத்தணும்னு இருக்குது டைம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியன் சாப்டர் 5:16. எபேசியன் சாப்டர் 5:16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாத்தீங்களா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப காலத்தை அதிகமா எதுல தெரியுங்க வேஸ்ட் பண்றாங்க? சோசியல் மீடியால தான் வேஸ்ட் பண்றாங்க பசங்க மட்டும் இல்லைங்க, மிடில் ஏஜ் பீப்புளே அதுதான், வயசானவங்களும் அதுதான். ஆளாளுக்கு ஒரு போனை வச்சுன்னு இப்படி ஒருத்தர் பாத்துக்கிறது இல்லைங்க. இப்படி பண்ணி கழுத்து கூட இப்படியே ஆயிடுது நிறைய பேர். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு மொபைல்ல உட்காந்து விளையாடின்னு கேம் ஆடின்னு, சோசியல் மீடியால எதனா போஸ்ட் போட்டுன்னு, இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துன்னு இப்படியே வந்து காலத்தை வந்து இது கழிச்சுங்கிறாங்க, இல்லைங்களா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு நிமிஷமும் நாங்க பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு திரும்பி வராதுங்க, இல்லைங்களா? சங்கீதம் 90:12 வாசிக்க நாங்க என்ன சொல்றாருன்னா, எங்களோட நாட்களை என்ற அந்த ஞானத்தை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு மோசஸ் சொல்றாரு, இல்லைங்களா? ஏன்னா நம்ம அந்த நாலேஜ் ரொம்ப முக்கியங்க. நம்ம எதை சூஸ் பண்ணோம் லைஃப்னாக்கா, நம்மளை விட்டு நீங்காத ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணணும். இட்டர்னலா நம்ம கூட எது இருக்கும் அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். தேவனுக்காக நம்ம பண்றோம் பாருங்க, அதுதான் வந்து நித்தியமா நம்ம கூட வரப்போகுது, இல்லையா? இப்ப மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க, இல்லைங்களா? இப்ப மார்த்தாள் என்ன பண்றாருன்னா, மார்த்தாள் என்ன பண்ணாங்க? மார்த்தாள் வந்து ஃபுல் பிஸி, இல்லைங்களா? வேற விஷயத்துல ரொம்ப டென்ஸ்டா இருக்கிறாங்க. மரியாள் என்ன பண்றாங்க?
இயேசு பாதப்படியில உட்காந்து வசனத்தை கேட்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல இன்னைக்கு சோஷியல் மீடியால நம்ம உட்காந்து தேவையில்லாத விஷயங்களை பண்றதோட சோஷியல் மீடியால உட்காந்து தேவனோட வசனத்தை கேட்கலாங்க. அப்படி கூட நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து நம்மள கடைசி வரைக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆனா அது வந்து ஜீவனுக்குரிய வார்த்தைகள். அந்த வார்த்தையை யாரும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. இல்ல கடைசி வரைக்கும் நாங்க நம்ம மனசுல இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஜான் வெஸ்லி இருக்கிறாரு இல்லைங்களா, அவரோட டே வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாருங்க. அது அந்த ஸ்கெடியூல வந்து அவர் மீறவே இல்லை இல்லைங்களா. அவரு எவ்ரிடே 4 மணிக்கு எந்திரிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் 1 hour ப்ரேயர் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டடிக்குன்ட்டு ஒரு டைம், ஏராளமான புக்ஸ் படிக்கிறாருங்க. அப்புறம் வீக்லி இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங்ன்ட்டு அது வந்து ரெகுலரா அவரோட லைஃப் ஃபுல்லா அவர் வந்து பண்ணிக்கிறாருங்க. அதனாலதான் 2,50,000 மைல்ஸ் வந்து அவர் டிராவல் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கார் வச்சுருக்கிறோம், நம்ம ஃபிளைட்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம். அந்த காலத்துல வெறும் வாக்கிங் இல்ல குதிரை, இது ரெண்டுலேயும் அவர் வந்து டிராவல் பண்ணி 2,50,000 மைல் டிராவல் பண்ணி ஊழியம் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அவர் வந்து போதகம் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 சர்மன்ஸ் 10ங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம ஒன்றும் இல்லைன்னு நம்மளுக்கு தோணுது. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் டைம் வேஸ்ட் பண்ணல. அவங்க இருக்கிற டைம் எல்லாம் வந்து தேவனுக்காக பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சோஷியல் மீடியா தேவைதாங்க, அதுவே தேவனுக்காக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம யூஸ் பண்றது இல்லை, அதுதான் வந்து தப்பு இல்லைங்களா. அதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஓகே, ஸோ இன்னைக்கு அவர் கணக்குல வந்து யூஸ் பண்றாருங்க ஜனா நிறைய பேர் இல்லையா. அந்த டைம் வந்து ப்ரேயருக்காகவோ பைபிள் ஸ்டடிக்காகவோ நம்ம பயன்படுத்தியிருந்தா நம்ம சபையிலும் சரி எல்லாரும் வந்து ஒரே லெவல்ல இருக்கலாங்க நாலேஜ்ல இல்லைங்களா. அந்த ப்ரையாரிட்டி தேவனுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவே முடியாதுங்க. அதனாலதான் ஒருத்தர் நல்லா இருப்பாங்க பைபிள் வசனத்துல ஸ்ட்ராங்கா, ஒருத்தர் அப்படி இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, ஒருத்தர் டைம் கொடுக்கறதுல ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதுதாங்க விஷயம் இல்லைங்களா. அவங்களோட ப்ரையாரிட்டி லைஃப்ல வேற இருக்குது, அவங்களோட முக்கியத்துவமே வேற. அதனாலதான் ஒருத்தர் டம்மாக்குறாங்க. பைபிள் வெறும் பேசிக்கான கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுங்களா, அவங்களோட டைம் எல்லாம் வீணா வேற ஏதோ விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. இன்னைக்கு கூட நிறைய பேர் ஊர் பேச்சு பேசுறதுனா ஃபர்ஸ்ட் வருதுங்க, அவங்க பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, எதிர் வீட்டுல என்ன ஆகுது, அவங்க எங்க வேலைக்கு போறாங்க, அதெல்லாம் டக்குன்னு வரும் ஆன்சர். கம்ப்யூட்டர்ல கொஸ்டின் ஆச்சா எப்படி வருது, கூகுள்ல அந்த மாதிரி. ஆனா பைபிள்ல இந்த கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வருது இல்ல. அந்த மாதிரி இருக்கிறாரு சுச்சுவேஷன். அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலி இல்லைங்களா. ஸோ எவ்வளோ ஹவர் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்றோம், ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய கேள்விங்க. ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ நேரம், ப்ரேயர் பண்றது எவ்வளோ நேரம், இது ரெண்டுத்துக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லையா. இந்த சோஷியல் மீடியா டைம்ன்றது நம்ம தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்து நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிக்குதா யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து என்னங்க இதை விட்டு தூரம் எவ்வளோ நேரம் இருக்கணும்ன்றது கூட யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய கேள்விகள். 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இதுக்கு என்ன ஆகக்கூடாது, அடிமை ஆகக்கூடாதுங்க. ஆல்ரெடி ஆயிடுக்கிறாரு நிறைய பேர். போன் கொடுங்கன்னா கொடுக்கறது இல்லைங்க இல்லைங்களா. போன் தான் வந்து லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுக்குது. அது என்னவோ தெரியலங்க, அதுல என்னதாகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி அப்படி என்னான்ட்டு இல்லைங்களா. ஒரு பெத்தவர்கிட்ட பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வருது இல்லைங்க இல்லைங்களா. போன் பண்ணா ஒன்று வாங்கிடலாம், அப்பா அம்மா இல்லைன்னா திரும்பி வருவாங்களா வேற ஒருத்தர் இல்லை. ரெஸ்பெக்ட் இல்லை, இன்னைக்கு நம்ம அவங்கள மதிக்கிறது இல்லை. அன்னைக்கு இல்லை வயசாயிட்ட பிறகு நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம அப்பா அம்மா இன்னைக்கு இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வந்து நாங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அடிக்ஷன் ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்ம எதை பத்தி அதிகமா திங்க் பண்றோமோ அதுக்கு நம்ம வந்து அடிக்டட் இல்லைங்களா. தேவனோட வசனத்தை பத்தி அதிகமா யோசிக்கிறோம்னாக்கா அது நல்ல விஷயம், அது நம்மள நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவோம் இல்லைங்களா. மொபைல்ல இருக்கிற ஆப்ஸ், யார்கிட்ட இன்னைக்கு சாட் பண்ணலாம் இல்லைங்களா, எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணினே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்களா. 1 கொரிந்தியர் 6:12 வாசிக்கும் போது, 1 Corinthians chapter 6:12, 1 Corinthians chapter 6 verse 12. 1 கொரிந்தியர் 6:12 வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன். அத்தனங்க அடிமையாக மாட்டேன். நான் எதுக்குமே நான் அடியாக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா. மொபைல் யூஸ் பண்றவங்க யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு
மொபைல் ஒரு ஹவர் அப்படி வச்சுட்டு வர கூட யோசிக்கிறாருங்க, இங்கேயே இருக்கும் பாக்கெட்ல, இல்லைங்களா? ஏன்னா அந்த மாதிரி வந்து அடிக்ஷன் இருக்குதுங்க. ஸோ என்ன பார்க்குறோம்னாக்கா அடிமை ஆகிடக்கூடாதுங்க. இது இந்த வயசு வந்து வாலிப வயசுன்றது தேவனை மகிமைப்படுறதுக்காகவே தேவன் கொடுத்த வயசுங்க. இது போயிடுச்சுனாக்கா திருப்பி வராது, இல்லைங்களா? ஸோ எதுக்குமே அடிமை ஆகக்கூடாது. தேவனுக்கு அடிமை, நம்ம வேற யாருக்கும் அடிமை ஆகக்கூடாது, சரிங்களா? அது ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். கலாத்தியர் 5:23, கலேஷியன்ஸ் சாப்டர் 5:23, கலாத்தியர் 5:23, கலாத்தியர் 5:23. இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இச்சையடக்கம் மட்டும் எடுத்துக்கலாம், மதத்தெல்லாம் விட்டுறலாம், சரிங்களா? இந்த சப்ஜெக்டுக்கு முக்கியமானது இச்சையடக்கம். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லைன்றாருங்க. அதாவது நியாய பிரமாணத்தை கூட நம்ம என்னங்க ஃபாலோ பண்றோம் இச்சையடக்கத்தை பண்ணாக்கா. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா? இங்கிலீஷ்ல படிப்பா 23rd verse. செல்ஃப் கண்ட்ரோல். There is no law against such things as this. பாத்தீங்களா, செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மொபைல் இல்லாம நம்மளால இருக்க முடியலன்னு வச்சுங்க, என்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் என்னன்னு அர்த்தம், இல்லைங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம ஆவிக்குரிய வளர்ச்சி ஆக முடியாது, இயேசு மாதிரி ஆக முடியாது, இல்லைங்களா? தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய முடியாது, கனிகளை கொடுக்க முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது யாரா இருந்தாலுமே சரி, இல்லைங்களா? இப்ப பவுலுக்கு வந்து அவர் அனுபவத்துக்கு எல்லாமே இருந்துச்சுங்க லைஃப்ல. ரோமன் சிட்டிசனு, நல்லா லக்ஸுரியஸா விதவிதமா சாப்பாடு சாப்பிட்டு, நல்லா விதவிதமா ட்ரெஸ் போட்டுன்னு நல்லா ஜாலியா லைஃபை வந்து என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாங்க, கல்யாணம் பண்ணியிருந்துக்கலாம், பசங்க வந்து பெத்துன்னு நல்லா அவர் வந்து வாழ்ந்துருந்துக்கலாம். ஆனா அப்படி அவர் வாழல. எனக்கு எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்குது, ஆனா நான் வந்து கிறிஸ்துவுக்காக எல்லாமே என்னங்க குப்பன்னு எண்ணிட்டேன்ட்டாரு, இல்லைங்களா? அதுதான் வந்து அவரோட கேரக்டர்னு. ஸோ நம்ம என்னங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், அது நம்மள ரூல் பண்ணாம பாத்துக்கணும், இல்லைங்களா? சில பேருக்கு அது எப்படி ஆயிட்டுக்குதுனாக்கா அது இல்லாம இருக்கவே முடியறதில்லைங்க. ஒரு பையன் நம்ம வீட்டுக்கிட்ட அதை பார்த்து 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 என்ன ஆயிடுச்சுனாக்கா தலை சுத்தி கீழே விட்டுனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு அட்மிட் பண்ணி திருப்பி கூட்டின்னு வந்தாங்க. ஏன்னு தெரியுங்களா? இப்படி பார்த்துனே இருந்து பாருங்க, அந்த அளவுக்கு கொடூரமான விஷயம் அது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல ஆதி சபையில இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த மாதிரி தேவனுக்கு அவங்க லைஃப்பை வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணுன்றதுக்காக ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமா பண்ணுவாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பாடியில வரும், அவங்க பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் அவங்க லைஃப்ல வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாருங்க. உலகத்தோட நாங்க வேறுபடுத்தி இருக்கணுன்றதுக்காக உலக காரியங்கள்ல அதிகமா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியா எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கனாக்கா, டோப்பமைன்ட்டு ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல் வந்து நம்ம பாடியில இருந்து வெளியே வரும். அது எப்போ வரும் தெரியுங்களா? ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க தெரியுமா, அப்போ வராங்க நிறைய டைம் குடிக்காரங்க. அந்த அந்த லைவ் நம்மளுக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும்போது வரக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. சோஷியல் மீடியா எப்படி பண்ணியிருக்கிறாங்கனாக்கா அது யூஸ் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு டோபமைன் வெளியே வருது, சரிங்களா? அதனாலதான் வந்து அது அடிக்ஷனா மாறுறது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடாதுங்க. இட்ஸ் வெரி ஈக்குவல் டு ட்ரக் அடிக்ஷன். ரெண்டுமே ஒண்ணுதான். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ரெண்டுமே ஒண்ணுதாங்க. பசங்க வந்து இது ரொம்ப தப்பு, இது தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், ஈக்குவலி இதுங்க. ஒரு மனுஷனோட மைண்டை வந்து மந்தப்படுத்திடுது, அது யோசிக்கிற தன்மை குறைஞ்சிருதுங்க சோஷியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ண. தேவனுக்காக நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணா தப்பு இல்லை. இந்த மாதிரி அருவருப்பான காரியம் பண்ணாக்கா கண்டிப்பா வந்து மைண்டை வந்து யோசிக்கிற நிலைமை கொஞ்சம் மந்தமாயிடுதுங்க. பிரெயினோட ஷேப்பை வந்து கம்மியாகுதுங்களா, இது கூட ஒரு ரிசர்ச்ல பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது, இல்லைங்களா? ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து என்னால வந்து சோஷியல் மீடியா இல்லாம இருக்க முடியுமா? ஒரு நாள் இருந்து பார்க்கணுங்க, இல்லைங்களா? அது இல்லாம இருக்க முடியலன்னா நான் வந்து அடிக்டட் ஆயிட்டுக்கிறேன்ட்டு அதுக்கு, இல்லைங்களா? இருந்து பார்க்கணுங்க, இல்லையா? ஸோ அது வந்து என்னோட மூடை கண்ட்ரோல் பண்ணுதா? இப்போ ஒரு பையன் மொபைல் யூஸ் பண்ணிக்கிறான், அம்மா போயிட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலேன், ரொம்ப கோவறாங்க, அழுவ ஆரம்பிச்சிருது, கத்துறது லபலபன்ட்டு, வீட்டை விட்டு போறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆல்ரெடி வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு, அவன் அதுக்கு வந்து அடிமை ஆயிட்டுக்கிறான், இல்லைங்களா? தேவனுக்கு அடிமையாக வேண்டிய பிள்ளைகள் என்னங்க தவறான சாத்தானோட இதுதாங்க இது. சாத்தானோட வந்துடுறதான், சாத்தான் தான் இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்றது. ஏன்னா தேவனை விட்டு ஒரு பசங்க தூரம் போனாக்கா சாத்தானுக்கு ரொம்ப குஷி ஆயிடும். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க, இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப
ரொம்ப ரொம்ப கொடூரமானது நம்ம லைஃப்க்கு. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சோஷியல் மீடியால நம்ம எப்போதுமே எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்க அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஆவிக்கிற விஷயத்துல அவங்க வந்து வளர்ச்சி அடையணும். இன்னொருத்தர மனசை காயப்படுத்துறது, கேலி பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒருத்தரை ட்ரோல் பண்றது, இதெல்லாம் ஜாஸ்திங்க சோஷியல் மீடியால. ட்ரோல் பண்றது, மீம்ஸ் பண்றது இல்லைங்களா, மத்தவங்களை காயப்படுத்துறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29, எபேசியன் சாப்டர் 4:29, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29, 4:29 படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணுங்க இல்லைங்களா. யூடியூப்லயே சரி, அதுலயே சரி, நம்ம பாக்குறோம்னா அதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லைங்களா, பக்தி விருத்தி அடையும்படி. அனாவசியமா லூஸ் டாக்கு, டபுள் மீனிங் பேசுறது, அருவப்பான ஜோக்ஸ் பண்றது, ஒருத்தர உடம்பு பத்தி ஜோக் பண்றது, கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அருவருப்பான விஷயம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். அது தேவனுடைய காரியங்களை பத்தி நம்ம யோசிச்சு பட்சோம் இல்ல பாக்குறோம்னாக்கா அதுல வந்து பிரயோஜனம் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா மத்தவங்களை வந்து நம்ம பக்தி விருத்தி அடையும்படி நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. பர்னபா இருந்தாருங்க, எத்தனையோ பேரை பக்தி விருத்தி அடையும்படி அவர் வந்து பண்ணாருங்க. அவருடைய வார்த்தைகள் என்ன ஆச்சுங்க, சபையை வந்து கட்டிச்சுங்க. பவுல் அவ்வளவு பெரிய ஊழியக்காரத்துக்கு பர்னபான்ற ஒரு மனுஷன் முக்கியமான காரணம் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். சோஷியல் மீடியால நம்ம வந்து போடுற போஸ்ட்டுங்க இல்ல போடுற வசனங்க, போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே என்னங்க மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் இல்லைங்களா. மத்தவங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி, டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, குற்றம் சாட்டுறது, கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு இல்லை. ஒருத்தரை வளர விடாத மாதிரி பண்றதுதான் ரொம்ப தப்பு இல்லைங்களா. அவங்கள வந்து வளர வைக்கிற மாதிரி நம்ம சொல்லணுங்க. அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அவங்கள தாழ்த்துற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க நிறைய பேர் இல்லையா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா கேரி டென் பூம் அப்படின்ற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேரை வந்து காப்பாத்துறாங்க. ஹிட்லர் கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்க வீட்டுல ஒழிச்சு வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டுறாங்க. அந்த இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பைபிள் எடுத்து அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேருக்கு தேவனை பத்தி அவங்க சொல்றாங்க. நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் ஆகுதுங்க. அந்த இடத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க, தேவனை பத்தி பேசுறாங்க. நாளைக்கு பொழைப்பமா சாவமான்ட்டு தெரியல, ஆனா அந்த இடத்துல கூட என்ன பண்றாங்க, தேவனை பத்தி பேசுறாங்க அவங்க இல்லைங்களா. நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தான் நம்ம இருக்க போறோம் இந்த உலகத்துல. அந்த கொஞ்ச காலாவது தேவனை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசி இல்லைங்களா, மத்தவங்களுக்கு என்கரேஜ்மெண்டா 4 வார்த்தை பேசி அவங்கள சத்தியத்துல வளர வைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். சோஷியல் மீடியா அதற்காக வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்களா. ஸோ இந்த பாசிட்டிவா நம்ம ஆன்லைன்ல கமெண்ட்ஸ் போட்டா நம்மளோட மென்டல் ஹெல்த் தாங்க வளருது. இது கூட ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா. நெகட்டிவா கமெண்ட் போட்டா அப்படி இல்லைங்க இல்லையா. ஸோ எப்பவுமே கைண்ட் வேர்ட்ஸ் என்ன ஆகுது, நிறைய பேரோட மனசுக்கு வந்து நாங்கள் அது என்கரேஜ்மெண்ட் ஆகுது. ஒரு பையன் தவறு பண்ணும்போது கூட அவரை ஊக்கப்படுத்துற மாதிரி பேசினா அந்த தவறை வந்து திருத்துவாங்க. எடுத்தவொடனே அவரை வந்து திட்டி அடிச்சு இது பண்ணன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் நம்ம கிட்ட அவர் பேச மாட்டாரு இல்லைங்களா. ஸோ அந்த எப்படி பேசுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நிறைய பேர் சோஷியல் மீடியால என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, போயிட்டு 4 பேர்ட்ட சண்டை போட்டுருவாருங்க. அவங்க எதனா கமெண்ட் போடுவாங்க, இவர் எதனா போய் கமெண்ட் போடுவாரு, 2 பேருக்கு அதுலயே வந்து வாராயிடும் இல்லைங்களா. ஒருத்தர் ஃபேமிலியை திட்டிக்கிறது, இந்த லெவல்ல போயிடுவாங்க. அப்படி நம்ம போகக்கூடாது. அதற்காக வந்து நம்ம வரலங்க இல்லைங்களா. ஸோ மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு, சத்தியத்துல வந்து வளர வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. லாஸ்டா நம்ம போட்ட 10 போஸ்ட் என்னென்ன போட்டிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். அது இயேசு கிறிஸ்துக்கு புரியுமா? நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் யூடியூப்ல இல்லைங்களா, ஃபேஸ்புக்ல என்ன பண்ணிக்கிறோம், இன்ஸ்டால என்ன பண்ணிக்கிறோம், அது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல என்ன பண்ணாங்க, சோஷியல் மீடியால சத்தியத்துக்காக நம்ம நிக்கணும். யாராவது சத்தியத்தை பத்தி தப்பா பேசினா நம்ம அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் இல்லைங்களா. ஏக்தம் போயிட்டு சண்டை போடக்கூடாது. அன்போட நம்ம வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணுங்க. எபேசியர் 4:15, எபேசியன்ஸ் சாப்டர் 4:15, எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு போதுங்க. அன்புடன் என்ன பண்ணுங்க, சத்தியத்தை கை கொள்ளணும். அன்போட வந்து நடந்துக்கணுங்க இல்லைங்களா. இப்ப தானியேல் இருந்தாரு பாபிலோன்ல, அவர் காம்ப்ரமைஸே ஆகலங்க உலகத்தார் கூட. நீங்க நிறைய பேர் கிறிஸ்டியன்னு வாங்க,
ஆனா சோஷியல் மீடியால ஃபுல்லு ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது ஆனா கிறிஸ்டியன் இல்லைங்களா? என்ன கிறிஸ்டியன் தான் அருவருப்பான ட்ரெஸ்ஸுங்க போட்டு டான்ஸ் ஆடுறதுன்னா ஆனா பேர் வந்துட்டு கிறிஸ்டியனு. நிறைய பேர் அப்படி இருக்கிறாருங்க சோஷியல் மீடியால. க்ளோரி டு ஜீசஸ் அதுல எதனா க்ளோரி இருக்குதுங்களா? சோஷியல் மீடியால அப்படி டான்ஸ் ஆடினா இயேசு கிறிஸ்துவோட நாம வந்து மகிமாயிடுதுங்களா? இல்ல அருவருப்பான கமெண்ட் போடுறதுனால அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இல்லையா? ஆனா தானியேல் எப்படி இருந்தாருங்க, அந்த இடத்துல கூட காம்ப்ரமைஸ் ஆகாம பரிசுத்தமா இருந்தாருங்க இல்லைங்களா? எத்தனையோ பேர் அருவருப்பான விஷயங்கள் போடும் போது நம்ம இயேசுவை பத்தி போடலாம் சோஷியல் மீடியால, நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாங்க அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைங்களா? மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து பப்ளிக் ரைட்டிங்ஸ் இல்லைங்களா, நிறைய பாம்ப்ளேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாருங்க. அதன் மூலியமா சத்தியத்தை வந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணாரு அவரு, இந்த ரைட்டிங்ஸ் மூலியமாவே. இதை யூஸ் பண்ணியே நிறைய பேர் கூட அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா டோரா போயிட்டு நம்ம சத்தியத்தை சொல்லத்தோட இந்த பாம்ப்ளேட் இஷ்யூ பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் இதை எழுதி எழுதி நிறைய பேர் காமிச்சிருக்கிறாரு. இதன் மூலயமா நிறைய பேர் சத்தியத்தை கத்துருந்துக்கிறாங்க அந்த காலத்துல இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம இப்ப இருக்கிற சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம பிரிண்டட் ரைட்டிங்ஸ் சரிங்களா, அதை வச்சு நிறைய பேர் வந்து சத்தியத்தை கத்துருந்துக்கிறாருங்க ஆன்லைன்ல கூட. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஆன்லைன்ல பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கூட உண்டு. அதுக்கு நம்ம ஒரு பாதையா இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, சத்தியத்துக்காக நான் வந்து என்னங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றேன்னா இல்ல என்னோட தற்பெருமைக்காக? சில பேருக்கு எப்படி தெரியுங்களா, வாரம் புது ட்ரெஸ் எடுப்பாங்க, வாரம் போஸ்ட் பண்றது. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு புது ஏரியாங்களுக்கு போய் இல்லைங்களா, அவங்க எங்கெங்க போறாங்க, அவங்க கிட்ட என்ன கார் இருக்குது, இதை வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்காக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. கிறிஸ்டியன் அப்படி பண்ணக்கூடாது. அதற்காக தேவன் நம்மளை அழைக்கல இல்லைங்களா? ஏசோ யாருன்னா தப்பா பேசும்போது நம்ம பார்த்துட்டு ஆன்லைன்ல சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அன்போட அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும், சண்டை போடக்கூடாது. போயிட்டு அவங்க வசனத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இதுவும் வந்து நம்ம பண்ண வேண்டியது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்பவுமே வந்து சோஷியல் மீடியால வந்து நம்ம மற்றவங்க கூட கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி பண்றாங்க, நானும் அதை பண்ணல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு வந்து நல்லா சோஷியல் மீடியால டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறான், நான் பண்ண என்ன தப்பு, அவங்களும் கிறிஸ்டியன் தான், அவங்களும் அப்படி இருக்கிறாங்க, நான் யாரு கூடாது, அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணினே போகக்கூடாது இல்லைங்களா? அருவறுப்புனா அது யார் பண்ணாலும் அருவறுப்பு தாங்க இல்லைங்களா? கலாத்தியர் 6:4, கலேஷியன் சாப்டர் 6:4, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். பாத்தீங்களா, நான் என்ன பண்றேன்ட்டு சோதித்து பார்க்கணுங்க. பண்றது தேவனுக்கு உகந்த காரியமாகுதா? அது எங்க இருந்தாலும் சரி, அவர் ஆன்லைனோ ஆஃப்லைனோ இல்லையா, கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. இந்த சோஷியல் மீடியால நிறைய பேர் போஸ்டிங்ல பாக்குவாங்க, ஓ இவர் பிரதர் இந்த ட்ரெஸ் ஷர்ட் போட்டுங்கிறாரா, நானும் அதே மாதிரி வாங்குறாரு, அவர் இந்த பைக் வாங்கிட்டாரா, நானும் வாங்குறாரு, இந்த போன் யூஸ் பண்றாரா, நானும் வாங்குறாரு. அதுக்காக சோஷியல் மீடியா இல்லைங்க. சோஷியல் மீடியால அதுதான் எல்லாம் பண்றது, மற்றவங்களை ஆசை வைக்கிற மாதிரி, டெம்ப்ட் பண்ற மாதிரி இல்லைங்களா? நிறைய பேர் டைவர்ஸ் சோஷியல் மீடியாலாம் இருக்குதுங்க யூஎஸ்ல. ஏன்னா ஆன்லைன்ல வேற ஒருத்தர் கூட பேசினுங்கிறது இல்லைங்களா? இதனால நிறைய பேருக்கு டைவர்ஸா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு மோசமானது சோஷியல் மீடியா. எந்த லெவல்ல லிமிட்டடா எவ்வளவு கனமா அதை யூஸ் பண்ணுன்ட்டு அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா? மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்கிறாருங்க. ஏன்னா போட்டுனே இருக்கிறாங்க இல்லைங்களா, விதவிதமா வாட்ச் போடுறது, விதவிதமா நகைக்கள் போட்டுட்டு அதுக்கு போஸ்ட் போட்டா அதை பாக்குறவங்களுக்கு அதை பார்க்கறது ஆசை, நம்ம ஏன் அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா தெய்வீகமான விஷயங்கள்ல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதிகமா இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இவருக்கு ரொம்ப பொறாம வந்துருதுங்க. யாரு மேல? தாவீது மேல இல்லைங்களா? தேவன் அவரை தேர்ந்தெடுத்துட்டாரு, இவர் விட்டுட்டு சைலண்டா போயிட்டுக்கணும் இல்லைங்களா? எப்படின்னா சாவடிக்கணும்னு பாக்குறாரு தாவீத. எவ்வளவு பெரிய பொறாம பாருங்க. கம்பேர் பண்றாரு. ஏன் அவருக்கு அந்த இது வருதுனாக்கா, ஜனங்க கத்தும் போது என்ன பண்றாங்கனாக்கா, சவுலோட தாவீத வந்து அதிகமா புகழ்ந்து பேசுறாருங்க. அது அவருக்கு ஏத்துக்கொள்ள முடியல. நீங்க நிறைய பேருக்கு அப்படிதாங்க சோஷியல் மீடியால, அவனோட எனக்கு லைக் கம்மியா வருது, அவனோட எனக்கு வியூஸ் கம்மியா வருது, அந்த மாதிரி பை போட்டி கிடையாதுங்க. தேவனோட மகிமைக்குன்ட்டு தான் நம்ம எல்லாமே பண்றோம். இன்னொருத்தரை கம்பேர் பண்றதுக்கு இல்லைங்க. நம்ம வேலையா நம்ம பார்த்துன்னு போலாம். அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்றது நம்மளோட வேலையே கிடையாது. அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற கூலி தேவன் கண்டிப்பா தருவாருங்க. இன்னொருத்தரை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. அவர் பண்றாரு நியாயம் பண்ணக்கூடாது, இவங்க பண்றாங்க நியாயம், அப்படி இல்லைங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு போட்டி கிடையாது
இல்லைங்களா? ஒருத்தர் இது பண்ணி போறதுக்கு இது தேவனுக்கு தான் மகிமை வரணும் லாஸ்ட். ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து ஏமி காமிக்கல்ன்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, ஊழியக்காரங்க, மிஷினரி ஊழியக்காரர். இந்த சிஸ்டரு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா எத்தனையோ ஏழை குழந்தைங்களுக்கு போயிட்டு மிஷினரி ஊழியம் பண்றாங்க. அவங்க லைஃப்ல இதுக்கே சர்வீஸ் பண்றாங்க. ஆனா இவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவில ரொம்ப ரொம்ப கிராம பகுதிகள்ல, சரிங்களா, கரண்ட் வசதி இல்லாத இடங்கள்ல, படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் அதிகமா இருக்கிற வசிக்கக்கூடிய இடங்கள், ஸ்லம் ஏரியா, அந்த மாதிரி ஏரியாங்களை போய் ஊழியம் பண்ணாங்க இந்த அம்மா. ஆனா இவங்க பேர் வெளியில யாருக்குமே இது வரைக்கும் அதிகமா தெரியாது, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பேர் வெளியில தெரியணுன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்கா தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு இப்படி இவ்வளோ லைக் வருது, இவங்களுக்கு இவ்வளோ ஷேர் வருது, அந்த இதுக்காக இல்லை. நிறைய பேர் கோச்சுக்கிறாருங்க ஆன்லைன்ல வந்தா, எனக்கு ஏன் ஆன்லைன்ல வந்துட்டு ஏன் லைக் பண்ணாம போனேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க சில ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி கிடையாது, இல்லைங்களா? நம்ம அதற்காக வாழல. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த கம்பேரிசன் வந்து இன்னைக்கு ஜாஸ்தியான வருதுங்க. நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ப்ரெஷர் ஆயிடுதுங்க, டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. ஏன் அவங்களுக்கு ஜாஸ்தி வருது எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி ஆயிட்டுக்கிறாருங்க, இல்லைங்களா? அவனோட நான் பெட்டரா வரணும், அதனால தான் அருவறுப்பு ஜாஸ்தி ஆகுதுங்க. ஒருத்தங்க அருவறுப்பு பண்ணி அவங்களுக்கு நான் அதிகமா லைக் வந்துச்சுன்னா அதே அந்த ட்ரெண்டே 4 பேர் ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் அதே மாதிரி டான்ஸ் ஆடலாம், நம்மளும் அதே மாதிரி அருவறுப்பு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்றாரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க சோஷியல் மீடியால, இல்லைங்களா? ஸோ நம்ம அதற்காக இல்லைங்க, தேவன் என்ன கொடுக்குறாரு அதுல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து சோஷியல் மீடியால ஒருத்தரோட போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து பொறாம வருதா? வரக்கூடாது. வந்துச்சுன்னா தேவனோட ஆவியில நான் இல்லை, இல்லைங்களா? சாத்தானோட ஆவியில தான் இருக்கிறேன்னு அர்த்தம். என்னோட லைஃப்பை வந்து சோஷியல் மீடியால இருக்கிறவங்க வச்சு கம்பேர் பண்றேன்னா இது 2வது கேள்வி யோசிக்க வேண்டியது, இல்லைங்களா? அவங்க லைஃபே வேறங்க, உலகத்தரமா இருப்பாங்க. அவங்க லைஃப்பை நம்ம கூட கம்பேர் பண்ணனா அதோட முட்டாள்தனமான விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. 3வது கேள்வி என்னன்னாக்கா, தேவன் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு இல்லையா நமக்கு? அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்னங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிறோமா? தேவனுக்கு தேங்க்ஃபுல், நன்றி உணர்ச்சியோட இருக்கிறோமான்ட்டு 3வது கேள்வி. ஓகேங்களா? 9வது என்னங்கனாக்கா, நம்ம எது பண்ணாலுமே தேவனோட மகிமைக்கு என்று பண்ணணும். சோஷியல் மீடியால சரி எது பண்ணாலுமே அதுல தேவனுக்கு மகிமை வர மாதிரி நம்ம பண்ணணும். 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க மதர். 1 Corinthians chapter 10:31. 1 Corinthians chapter 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பாத்தீங்களா? எதை செய்தாலும் என்னங்க தேவனோட மகிமைக்கென்று செய்யணும். சோஷியல் மீடியா அதற்காக தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவரோட மகிமையை செய்யறதுக்காக, நம்ம மகிமை காட்டுறதுக்காக இல்ல, இல்லைங்களா? இப்ப அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தாருங்க, 5 அப்ப 2 மீன் இருந்துச்சு அவர்கிட்ட. அதை வச்சு இந்த இயேசு என்ன பண்ணாருங்க, பெரிய மிராக்கல் பண்ணாரு, இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்றோன்றது இல்ல, நம்ம பண்றது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம், ஆனா தேவன் அந்த மகிமைக்கு என்று பண்ணுவாருங்க, இல்லைங்களா? இன்னைக்கு நம்மள வந்து இவர் என்னப்பா சாதாரணமா இருக்கிறாருன்னு நினைக்கலாம், ஆனா தேவன் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை வச்சுதான் பெரிய பெரிய விஷயங்களை பண்றதுங்க, இல்லைங்களா? ஜனங்க யாரு வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் தேவன் பெரிய காரியங்களை பண்றது. ஓகே, லைக்கு கம்மியா வருது, வியூஸ் கம்மியா வருது அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போக கூடாதுங்க. நம்ம சத்தியத்தை நிறைய பேர் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போக கூடாது. நம்ம பண்றதா நம்ம பண்ணிருந்தாங்க, அதோட விருத்தியா தேவன் கொடுப்பாரு பலனை. ஏன்னா வளர வைக்கிறது அவரு. தேவனோட மகிமைக்குன்ற அது சேரணும், யாருக்கு சேரணுங்கிறதோ கண்டிப்பா சேரும். அதே மாதிரியே நம்ம சின்ன விஷயங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்றோமோ சரி, அதோட மகிமை கண்டிப்பா தேவன் வந்து கொடுப்பாருங்க. நம்ம சோர்ந்து போக கூடாது, இல்லைங்களா? யாருக்கும் தெரியலன்ற எண்ணம் வரக்கூடாதுங்க, தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா ஃபேனி கிராஸ்பி அப்படின்ட்டு இவங்களோட பேரு, ஓகேங்களா? இவங்க எவ்வளவு பாட்டு எழுதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 9000 சாங்ஸ் எழுதுகிறாருங்க. ஆச்சரியமான விஷயம் என்ன சொன்னாக்கா நீங்க ரொம்ப அதிர்ச்சியா விடுவீங்க. அவங்க கண்ணு தெரியாதுங்க, கண்ணு தெரியாம கிட்டத்தட்ட 9000 சாங்ஸ் இவங்க அளவுக்கு யாருமே எழுதுந்தில்லை இவ்வளவு நாள். பாருங்க, தேவன் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்ல கூட நாங்க பயன்படுத்துறாரு, சரிங்களா? அவங்க பேர் வந்து ஃபேனி கிராஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்க? அவங்க பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? ஸோ தேவன் அந்த மாதிரி வந்து நம்மளை பயன்படுத்துவார். ஓகே, ஸோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட போஸ்ட் சோஷியல் மீடியால நான் பண்ற விஷயம் தேவனோட நாமத்துக்கு மகிமை வருதா, இல்லை எனக்கு மட்டும் தான் மகிமை வருதா? நான் வந்து நல்ல சாட்சியை வந்து ஆன்லைன்ல கொடுக்குறேனா, இல்லைங்களா? ஸோ அதனால நான் 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்.
இல்லைங்களா சகோதர சகோதரி? ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பாயிண்ட் வரலாங்க இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பவுண்டரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது டைம் லிமிட், ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது. அது வந்து வரவங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க உங்கள் ஃபோனில். ஒன் வீக்கில் எவ்வளோ ஹவர் நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த டைமை வந்து தேவனுக்காக பயன்படுத்திங்கன்னா இல்லை யாருக்காக பயன்படுத்திருக்கீங்க யோசிச்சு பார்க்கணும். மார்க் 6:31 இயேசு இப்படியாக சொல்றாரு. மார்க் சாப்டர் 6:31. மார்க் 6:31. மார்க் 6:31. There were so many people coming and going that Jesus and his disciples didn't even have time to eat. So he said to them, let us go off by ourselves to some place where we will be alone and you can rest for a while. பாத்தீங்களா? நம்ம தனியா போயிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்றாரு இல்லையா? ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியால இருக்கிறோம், அது தேவனோட மகிமைக்கு என்று பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம தனியா போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா? தனியா இருக்கிற டைம், அந்த டைமும் தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். இதுதான் வந்து பவுண்டரி. தமிழ்ல ஒரு தடவை படிச்சுங்க. 6:31. அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம், வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கும் சமயம் இல்லாமல் இருந்தது. பாத்தீங்களா? ஆனா அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்றாங்க. சோஷியல் மீடியால அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவனோட மகிமைக்கு பயன்படுத்தினா ஓகேங்க, ஆனா இலைப்பாறுதல் இருக்கணும். ஒன்னு டைம், ரெண்டாவது வந்து சில பேர் சோஷியல் மீடியால கண்ணுக்கு தெரியாதவங்கள்ட்ட அதிக நேரம் சாட் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க யாருன்னு கூட தெரியாதுங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த பவுண்டரி வேணும். யார்கிட்ட அதிகமா நம்ம வந்து பேசுறோம் இல்லைங்களா? அவங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களா, தேவனோட பிள்ளைகள், அவங்க தேவனோட வழியில இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால வரவங்கள வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாருங்க, யூடியூப்ல வரவங்கள இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாருங்க. அவங்கள பார்த்தா பக்கா உலகத்தாரா இருப்பாங்க, தவறான வழியில நடக்கிறவங்களா இருப்பாங்க, குடிகாரா இருப்பாங்க, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஐடல் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பவுண்டரி வச்சுக்கணுங்க. எது லிமிட் இல்லைங்களா? ஸோ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய கிறிஸ்டியன்ஸ் லீடர்ஸ் வந்து ரெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்பதான் வந்து மற்ற வேலைகளை நம்ம வந்து செய்ய முடியும் இல்லையா? நம்ம பாடி வந்து டீடாக்ஸ் பண்ண முடியும், நம்மளோட ப்ரேயர் லைஃப் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இல்லைங்களா? சரியான டைம்ல தூங்கணும். நைட்டெல்லாம் தூங்காம ஃபோன் நோன்றவங்களும் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? தூங்குறதும் இல்லைங்க. ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுனாக்கா, ஃபோன் அதிகமா பாக்குறவங்களுக்கு தூக்கம் சரியா வராது இல்லைங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்காதீங்கன்றாருங்க, அட்வைஸ் பண்றாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் அதை பண்றது இல்லை. ஓகே, தேவன் இலைப்பாறுதலுக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி நம்ம அனுபவித்தோட நம்ம ஒரு பவுண்டரியோட லிமிட்டா வந்து இருக்கலாங்க. எல்லா விஷயத்துலையும் சோஷியல் மீடியா தேவனுக்காக யூஸ் பண்ணலாங்க, ஆனா அதுலயே உட்காந்து இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு லிமிட் வேணும் நமக்கு இல்லைங்களா? ஸோ பாடி வந்து ஒரு சில விஷயங்களை தான் தாங்கும் இல்லையா? ஸோ அடுத்து யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கரெக்டான டைம்ல வந்து பிரேக் எடுக்கிறேன்னா இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம டெய்லி ஃபர்ஸ்ட் நம்ம எந்த உடனே நிறைய பேர் எடுத்து என்ன பண்றாங்க, மொபைல் தான் பாக்குறதுங்க. தூங்குறதுக்கு முன்னாடியே மொபைல் தான், ஏன் கேட்கும் போதும் மொபைல் தான். அப்படி இருக்கக்கூடாது. அது பதிலாக என்ன பண்ணலாம்? அதில் ஏஞ்ச உடனே நீங்க தான் சொல்லணும். ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பைபிள் தாங்க படிக்கணும், ப்ரேயர் படிக்கணும், இல்லைன்னா ப்ரேயர் பண்ணணும். தூங்கும் போதும் அப்படிதாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்கணும், இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம அப்போதான் ஒரு பீஸ்ஃபுல்லா படுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சுங்க இப்போமா? 62வா? கண்ணாடி ஏன் போடலங்க? அதாங்க இப்ப ஏன் அதை கேக்குறேன்னா, இப்ப இருக்கிற சின்ன பசங்க கூட கண்ணாடி போடுறாங்க. ஏன் தெரியுங்களா? எதுக்கு? மொபைல் அதிகமா பாக்குறதுனாலதான். அதுக்காக தான் கேட்டேன். அதனால சின்ன சின்ன பசங்க கூட கண்ணாடி யூஸ் பண்றாங்க. காரணம் மொபைல் இப்படியே பார்த்துனே இருக்கிறதுங்க. அது ஹெல்த்துக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயத்துக்கும் அது பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ அதனால வந்து நம்ம டெய்லி வந்து டைமை வந்து கரெக்டா தேவனுக்காக யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தப்புன்னு சொல்ல வரலங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா, ஞானத்தோட யூஸ் பண்ணணும், டிசிப்ளினா யூஸ் பண்ணணும், பரிசுத்தமா யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு குறிக்கோளோட யூஸ் பண்ணணும். தேவனோட வசனத்தை ஷேர் பண்ணலாம், 4 பேருக்கு பிரயோஜனம் ஆகட்டும் இல்லைங்களா? ஆவிக்கிற விஷயத்துல வளரலாம். அந்த எண்ணத்துல வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு நாங்க மையமா இருக்கணும், எங்க போனாலுமே சரி
இல்லைங்களா? அப்படி இருந்தா நம்ம லைஃப் தேவனோட நாமத்துக்கு எப்பவுமே நாங்க மகிமை தர ஒரு வாழ்க்கையா இருக்கும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள்.